ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுக்கு மல்லி கஷாயம் போடலாமா? அதற்கு தேவையான பொருள் தனியா, சீரகம், கருஞ்சீரகம், சோம்பு, இஞ்சி, தேவையான அளவு பனைவெல்லம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டுக்கோங்க. கேஸில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்கணுங்க. பிறகு வடிகட்டிக்கோங்க. இது நல்லா சூடாகவும் குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஆற வச்சு கதகதப்பாகவும் குடிக்கலாங்க. உடம்புக்கு நல்லதுங்க. மல்லி ஜீரண சக்திக்கு நல்லதுங்க. நீரிழிவு நோயாளிக்கு இன்சுலின் சுரப்பதை அதிகரிக்குதுங்க. இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது. இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் உதவுகிறது. இது இதய நோயை தடுக்கிறது, நச்சுக்களை அகற்றுகிறது, கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்கிறது, மலச்சிக்கலை போக்குகிறது. பெருஞ்சீரகம் எடையை குறைக்க உதவுகிறது. இது நீரிழிவுக்கு நல்லதுங்க. பார்வையை மேம்படுத்துகிறது. பெருஞ்சீரகம் ஹார்மோனை சமநிலைப்படுத்துகிறது. வாய் துர்நாற்றத்தை நீக்குகிறது. சீரகம் வயிற்று வலி, வாயு தொல்லை, குமட்டல் போன்ற பிரச்சனையை நீக்குகிறது. தூக்கம் உண்டாக்க உதவுகிறது. மதவிட்டாய் வலியை போக்குகிறது. சர்க்கரை நோயாளிக்கு நல்லது. கருஞ்சீரகம் எடை குறைக்க உதவுகிறது. இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஜீரண சக்திக்கு நல்லது. தோல் மற்றும் முடியை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. ஆஸ்துமாவுக்கு நல்லது. இஞ்சி ஜீரண சக்திக்கு நல்லது. இது சூடாகவோ இல்லை கதகதப்பாகவோ குடிக்கலாங்க. தொண்டைக்கு இதமாக இருக்கும். நோய் இரும்பல் ஜுரத்துக்கு இந்த கஷாயம் நல்லதுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.